சார் வணக்கம் சார். சார் அவரு என்ன பாட்டு மாஸ்டர்ன்னு தான் கூப்பிடுவாரு. இன்னைய வரைக்கும் விசு அப்படின்னு கூட்டத்தே கிடையாது. அவர்ட்ட உள்ள அந்த அந்த மரியாதை என்ன அவர்ட்ட தான் சார் கத்துக்கணும். எவ்வளோ விஐபிஸ் எல்லாம் வெளியில பார்க்க வந்தாலும், அவர் அசிஸ்டன்ட் தொறந்து, சார் கொஞ்சம் கூட இது இல்லையா? என்ன நடக்குது? நீ அப்படியே விட்டுட்டு வரவா? பாட்டு கிளாஸ் விட்டுட்டு அப்படியே வந்துருவா? அப்புறம் உடனே போயிடுவாங்க. எந்த இது வந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷால் வந்தாலும், பாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு தான் அடுத்தது அவங்கள வந்து உள்ள வர சொல்லுவாரு. கேரமோடு காயை கரெக்டா போடணும். இல்லன்னா அவர் என்ன திட்டுவாருன்னு அவருக்கே தெரியாது சார். கண்ணா புண்ணான்னு திட்டுவார். இளையராஜா சார் சாங்ஸ் பத்தி ரொம்ப பேசுவார் சார். நல்லா அவங்க திறமைய பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஏன் சரிகம பனிசா வேற வார்த்தை, ஏன் இந்த வார்த்தை தான் வைக்கணுமா? ஏன் வேற வார்த்தை வச்சா என்ன? ஏன் இது சாரி காமா பா தண்ணி வச்சாங்கன்னு கேட்பாங்க சார். இதுமாரிலாம் கேள்வி கேட்டா நான் என்ன எனக்கு ஒன்றும் தெரியல சார்ன்னு அப்படின்னு. சார் இது மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சாருக்கிட்ட இருந்த பணத்தை இருந்தாங்க வச்சுக்கோங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வந்துருங்க சொல்லிட்டு சாருக்கிட்ட இருந்த பணம் கொடுத்தாரு. நான் கொடுத்தேன்னு அக்காட்ட சொல்லிடாதீங்க, நீங்கள் அக்கா கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். அவருக்கு ஒரு பேரன் இருக்கிறான், இவான். அவன் தான் வந்து அவருக்கு ரொம்ப உயிர், கடைசி வரைக்கும் ரொம்ப உயிர். சொன்னாங்க, இவான் பேரன், ஏன் தாத்தா கீழே படுத்துட்டு இருக்கிறாங்க, மேல தானே படுப்பாங்க, ஏன் கீழே படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு குழந்தை வந்து அவன் கேட்டிருக்கான். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பாட்டு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாத விஷயம். அவருக்கு இசை கற்று தந்த மியூசிக் மாஸ்டர் புதுவை விசு அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சரி, பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்து நீங்க எப்ப கடைசியா கற்றுக் கொடுத்தீங்க? ஒரு மாசம் இருக்குமா? ஒரு மாசம் முன்னாடி சார். ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம ஈவினிங்ல வந்து எப்போதுமே வந்து நான் கடந்த காலத்துலேருந்து சொல்ல போனா, நான் ஓப்பனிங்லேருந்து அவங்க வந்து பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு அவரை பார்க்கணும், அவரு மிகப்பெரிய நடிகர்ன்றதை நம்ம வீட்டில இருந்து பார்த்துக்குறோம். நண்பர் மூலமா எனக்கு அறிமுகம், அவரும் சார் கிடைச்ச உடனே நான் போய் பார்க்குறேன், சந்திக்கிறேன். சந்திச்ச உடனே அப்புறம் சார் வந்து யாருங்க இவங்க மியூசிக் டீச்சர்னு அவர் என் நண்பர் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க எனக்கு ஸ்பெஷலா, ஆஹா வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்குங்க சார். நான் ரொம்ப தயங்கி ஐயா வணக்கம் நான் சொல்றேன். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க. நான் சொரமா பாடினேன். சொரமா பாட 2 நிமிஷத்துக்கு பாடினேன். சரி, பாடி முடிச்சிட்ட பிறகு அப்போ சரி எல்லாருக்கும் எப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு நான் கிளம்பி போன பிறகு நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். அப்போ மறுநாள் வந்து சார் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் எடுக்கலன்னு என் நண்பர் என்ன அங்கே ஃபோன் பண்ணலையா, சார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணோடனே, சாயந்தரமே 5:30 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாம், அன்னைக்கு மறுநாளே கிளாஸ் வச்சுக்கலாம், வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் பாட்டு கிளாஸ் கிளம்பி நான் போயிட்டேன். போன உடனே அந்த கீழே சொல்லிட்டு போயிருக்காரு அவர் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட, பாட்டு மாஸ்டர் அவர் வந்து அப்போலேருந்து என்ன பாட்டு மாஸ்டர் தான் இன்னி வரைக்கும் கூப்பிட்டுக்கிறாங்க. கீழே ஆஃபீஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ். சரி சரி. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அவங்க எல்லா மீட்டிங் எல்லாம் அங்கே தான் இருக்கும் போல இருக்குது. அங்கே மியூசிக் கிளாஸ் அங்கே ஆரம்பிக்க சார் சொல்லிட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார் சொல்லி இவர் ஃபோன் பண்ணாங்க. மேலே சார் பாட்டு மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படிங்கிறா சொல்லிட்டு உள்ளே உட்கார வைங்க, கொடுத்து ஸ்நாக்ஸ் டீ கொடுங்க அப்படின்னு சார் சொல்லி எனக்கு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து அவங்க கூட அசிஸ்டண்ட் வந்து ஒரு தட்டு நிறைய பழத்தை வச்சுக்கிட்டு, நல்லா என்ன ஒரு குருக்கு என்னென்ன பண்ணணுமோ மரியாதை பண்ணணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திறந்துக்கிட்டு உள்ள வந்து நான் வந்து வணக்கம் சார் சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அது மேலே ஒரு கவர் இருந்துச்சு, குருதட்சணை இருந்துச்சு, கொடுத்துட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்தாங்க. நாங்கள் என்னுடைய சுதி பாக்ஸ், நான் எப்பவுமே பாக்ஸ் கையில் வச்சுருப்பேன், சுதி பாக்ஸ், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஆன் பண்ணிட்டு நாங்கள் ஓப்பனிங்ல சார் ஒரு கட்டை வச்சு அதுலேருந்து நம்ம போவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து சரளி வரிசையிலேருந்து அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக சரளி அவர் ரிப்பீட் பண்ணாரு. அவர் இப்படி நான் ஒவ்வொரு தாளமும் அவங்க எப்படி என்னன்னா தட்டு போட மாட்டாங்க, எல்லாமே ஃபிங்கரிங்லே இது தட்டுன்னு கணக்கு வச்சுப்பாங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 சினிமா ஸ்டைல் அது. சினிமா அதுதான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு சார் அதுக்கு இதுவும் கவுண்டிங் எல்லாம் கரெக்டு தான், 8 ஆயுதம் இது கரெக்டு தான், இருந்தாலும் தட்டிட்டு போடும்போது நம்மளுக்கு அது கர்நாடிக் ஸ்டைலில் தட்டிட்டு போடும்போது 8 அக்ஷரத்துக்கு அது மாதிரி பாடுவாங்க சொன்னோடனே
நான் அத சொன்னோனே, அப்புறம் அப்படிங்களா, அப்புறம் ஒவ்வொரு விரல்ல அப்புறம் 1, 2, 3, 4ன்னு அப்படின்னு அவரு சார் கவுண்டிங் ம். பண்ணோனே, அப்புறம் ரி கம்ன்னு பண்ணேன். நான் பாடுனேன். அப்புறம் சர்லி வரிசை 1, 2 அவரு புக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பழைய புக்கு சார் வச்சிருந்தாங்க பொழுது. அப்ப பழைய ம். சின்ன வயசுல வாங்குன புக்கு. அப்புறம் அத நான் பழக்கம் பண்ணிட்டு, அப்புறம் அன்னைக்கு கிளாஸ் போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் ஹேப்பி ஆயிட்டாங்க சார். மாஸ்டர் உடனே சுதியோட பாடினாரா? சுதியோட பிரமாதமா பாடுனாங்க. ஆரம்பம் சேரும்போது கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் போன பிறகு, சார் கொஞ்சம் நீங்க அப்படியே கொஞ்சம் சுதி நான் லெவல் பண்ணி வைக்கும்போது, அப்படியே 1/2 மணி நேரம் பாடி, பாடி, பாடி அவங்க வந்து அழகா சுதியோட சேர்ந்து பிரமாதமா பாட ஆரம்பிச்சாங்க. ம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து வேற துறையில இருந்துட்டு இந்த மியூசிக் கத்துக்க வரும்போது, இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா ம். பாடுறாங்களேன்னா, ம். எனக்கு ம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே அத ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டாருங்க. ஆ மாஸ்டருக்கு என்ன ஃபீஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசுங்க. ம். சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு, "சரிங்க மாஸ்டர்" சொல்லிட்டு, "சரிங்க சார்" சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போம்போது அவரு என்ட்ட பணம் கேட்குறாரு. சார் இவரு சாரு கிட்ட போய் நம்ம பணம் கேட்டோம்னா, அது நல்லா எப்படி சார் நான் மத்தவங்கன்னா நான் ம். கேட்கறது சன்மானம் வேற. இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் ஒரு இவ்வளோ ம். இவ்வளோ ம். பெரிய ஒரு சரி. ஆர்டிஸ்ட் நம்ம சொல்லிக் குடுக்குறதே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ம். அதனால சார் என்ன வேணாலும் பார்த்து என்ன வேணாலும் செய்யட்டும். அதனால எனக்கு எல்லாமே எனக்கு வந்து எல்லாம் ஹேப்பி தான் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மறுநாள் நான் கால் பண்ணேன். சார் எப்போ கிளாஸாவா? இன்னைக்கு வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் போறேன். அப்புறம் மறுநாள் உடனே போடும்போது, அப்புறம் 2 நாள் கேப் ஆச்சு. அப்புறம் 3 நாள் போனேன். அப்புறம் தொடர்ந்து, தொடர்ந்து அது மாரி போக, போக என்ன ஆச்சுன்னா, அப்புறம் நான் டெய்லியுமே நான் போக ஆரம்பிச்சேன். சார் வந்து ஷூட்டிங் இல்லாதனால என் பாட்டு கிளாஸ்ல ஈவினிங் உட்காந்துரும். அப்போ கொரோனா டைம். ம். நானும் சாரும் மட்டும் தான் அவர் ரூம்ல உட்காருவோம். அப்ப நாங்க பாட்டுன்னு பேசிட்டே இருக்கும் பொழுது, அப்போ கிளாஸஸ் போய் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சார் ஹார்மோனியத்துல வச்சுட்டு உட்காந்து வாசிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, சொல்ல ஹார்மோனியம் அது வாசிக்க தெரியுது அவருக்கு. ஹார்மோனியம் சூப்பரா வாசிப்பாங்க. ம். ஹார்மோனியம் வந்து அவங்க ஏற்கனவே நெறைய படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிக்கிறாங்க ம். இல்லைங்களா? ம். அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் சங்கீத நாலேட்ஜ் எக்கச்சக்கமா அவங்களுக்கு சார் இருக்கு. நெறைய ம். பேருக்கு அது தெரியாத விஷயம். ம். நம்ம கிட்ட இருந்ததுனால சொல்றோம். ம். அவங்க எத பத்தி பேசினாலும் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க. சங்கீதத்த பத்தி பேசினா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ உன்னிப்பா கேட்பாங்க. "அப்படியா? ம். அப்படியா?" அப்படின்னு கேட்பாங்க. அது மாரி சார் மாஸ்டர் நீங்க வந்து அ பாடுங்க நான் அப்புறம் ஹார்மோனியல வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரு அப்புறம் வாசிப்பாரு. ஹார்மோனியத்துல நான் கற்பனை சுரமா சொல்றேன் சார். சரிகம ரிகமப கமபத அவரு அழகா வாசிப்பாரு. அந்த விரல்ல அழகா வாசிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஏதாவது பேசுவோம். சார் ஏதாவது பேசுவாங்க. கொஞ்சம் ஏதாவது ஃபோன் கால் வரும் சாருக்கு. சார் ஃபோன் பேசுவாங்க. அப்புறம் உங்களுடைய கிளாஸ் கன்டின்யூ ஆகும். ஆனா, முக்கியமான ஃபோனா இருந்தா தான் சார் எடுப்பாரு. ஏதாவது தவிர்க்க ம். முடியாது. அது மேடம் ஃபோன் பண்ணா மட்டும் தான் எடுப்பாங்க. பூர்ணிமா பண்ணா மட்டும் அவங்க தான். மட்டும் தான் பண்ணா தான் எடுப்பாங்க. எவ்வளோ விஐபிஸ் எல்லாம் வெளியில பார்க்க வந்தாலும், அவரு அசிஸ்டன்ட் தொறந்து, சார் உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? என்ன நடக்குது இங்க? அப்படியே விட்டுட்டு வரவா? பாட்டு கிளாஸ் விட்டுட்டு அப்படியே வந்துரவா?" அப்புறம் உடனே போயிடுவாங்க. எந்த இது வந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷாள் வந்தாலும், வெயிட் பண்ண பாட்டு சொல். பாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு தான் ம். அடுத்தது அவங்கள வந்து உள்ள வர சொல்லுவாரு. என்னையேந்து வெளில போக சொல்ல மாட்டாரு. நான் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். ம். அப்புறம் வந்து பேசுவாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நானா பார்த்துட்டு, "சார் நான் வெளில இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு" என்ன சொல்லவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமா ஆனதுனால, சார் அப்புறம் என்ன வீட்டுக்கு சரி அவர் கூட லாஸ்ட்டு 10, 11, 12 வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு, அதுக்கப்புறம் ராத்திரி. ராத்திரி 1 மணி வரைக்கெல்லாம் அவர் கூட இருந்துட்டு, நான் அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆ இதுல என்ன விசேஷம்னா, நம்ப சாப்பாடு சார் வந்து சாப்பிடலன்னா, அவர் கூட நான் மேலயே போய் அவர் வீட்டிலேயே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவேன் சார் கூட. அவங்க ம். என்ன பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. என்ன அவரு சாப்பிடுறாரோ, அதுதான் எனக்கு வைப்பாங்க. ம். அந்த மேடமும் எனக்கு அவ்வளோ கவனிப்பாங்க. எல்லாருமே அந்த சாந்தனு சார்லேருந்து, ம். அன்னைக்கு அவங்க கீர்த்தி மேடம்லேருந்து, ம். அப்புறம் அவங்க பூர்ணிமா மேடம், அவங்க எல்லாருமே நல்லா நம்மள வந்து எதையுமே நம்ம அவங்கள்ட்ட வந்து ஃப்ரீயா பேசினதில்ல. ஆனா, எங்க அந்த சாரு எந்தெந்த கிளாஸ் என்னென்ன டச் பண்றாரோ, அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. ம். சாருடைய இஷ்டத்துக்கே விட்டுடுவாங்க. ஸோ அந்த பாட்டு கிளாஸ் வந்து சாப்பாடு டேபிள்லயும் கன்டின்யூ ஆகுமா? சாப்பாடு முடிச்சுட்ட பிறகு கன்டின்யூ ஆவாது. நான் ம். சாப்பிட்டுட்டு நான் லிஃப்ட்ல இறங்கி சார் போயிட்டு வரேன். மறுநாள் வரேன் சார் சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் மறுநாள் நான் ஃபோன் பண்ணிட்டு நம்ம போவேன். அது இதே மாரி ரெகுலரா ஒரு 5 வருஷமா இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. சில டைம் சார் வந்து சில கதை யோசனை பண்ணி வச்சிருப்பாருங்க. ம். நான் போய் உட்காந்த பிறகு அப்புறம் என்கிட்ட சில கதையெல்லாம் சொல்லுவாரு சார். மாஸ்டர் இப்படி இருக்கு. இது நல்லா இருக்கா பாருங்க, இது நல்லா இருக்கா பாருங்க சார். சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார்ன்னு நான் சொல்லுவேன் அது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கதைய நான் சொல்லுவேன் நானு. நான் அங்கங்க போனதெல்லாம் சொல்லுவேன். அதுல சில கதைய எடுத்து அவர நான் சிரிக்க வச்சுக்கிறேன் நெறைய நாள். ம். நான் சில கதையெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சுக்கிறேன். ம். அதெல்லாம் நம்ம நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப
இன்னைக்கு சார் இல்லையே, கடைசி நேரத்துல நம்ம வந்து ஏன்னா நான் லாஸ்ட்டா கொஞ்சம் என்ன சார் கேரம் போர்டு ரொம்ப கேரம் போர்டு விளையாடுறதுல அவர அடிச்சுக்கவே முடியாது. அப்படியா? அவரு கேரம் போர்டு விளையாட்டான்னு எதிராளி வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ம். அப்ப விளையாடிட்டே இருக்கும்போது நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் போவேன். நான் கேரம் போர்டு விளையாடு கிளாஸ தவிர்த்து சார் உட்காந்துருவாங்க அந்த நேரத்துல. கேரம் போர்டு விளையாடுவாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வரல. ம். அப்ப என்ன பார்த்தாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் சும்மா போய் உட்காந்தேன். சரி சார் நானும் சுமாரா விளையாடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். உட்காந்த உடனே அன்னையிலேருந்து நம்ம டெய்லியும் கேரம் போர்டு விளையாடுற மாரி ஆச்சு. என்ன ஒரு விஷயம்னா, கேரம் போர்டு காய கரெக்ட்டா போடணும். இல்லன்னா, ம். அவரு என்ன திட்டுவாருன்னு அவருக்கே தெரியாது சாருக்கு. கன்னா பின்னான்னு திட்டுவாரு. அவ்ளோ அங்க சரியா போடுறதுல அவரு அவ்ளோ ஒரு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓஹோ! அந்த தப்பே வந்துடக்கூடாது சார். அவர பொறுத்த வரைக்கும் ம். 100% கூட அவரே வந்து சரியில்ல. இன்னும் வரணும், இன்னும் வரணும். தன்னைத்தானே திட்டிப்பாரு. ஆமா சார். அவரு வந்து எந்த வகையிலயும் அவரு திருப்தி படுத்தவே முடியாது. ம். அவரு ஒரு விஷயம் இது சரியா இருக்குதா, திருப்தி அது இன்னும் நல்லா வரணும், நல்லா வரணுன்றதுல அவர் ரொம்ப அப்பதான் அந்த நான் பின்னாடி அதனால தான் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜூபிலி வந்து போச்சு. அவ்வளோ மக்கள் நேசிக்கிறாங்கன்னா, அப்படி பார்த்து பார்த்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு நான் தனியா இருக்கும்போது நெறைய தடவ யோசிக்கிறது உண்டு. ம். யார் யார் விளையாடுவீங்க? நீங்க பூர்ணிமா உட்காருவாங்க. அவங்க ஃபேமிலி யாரும் ஆட மாட்டாங்க. ஆ. நானும் சில நண்பர்கள் அங்க வருவாங்க. அவங்க உட்காந்து விளையாடுவாங்க. ம். விளையாட இவரு வரும்போது சரியா போடலன்னு திட்டுவாரு. எதிராளி தப்பா போட்டாலும் திட்டுவாரு. ஆமாமாமா. அவரு கூட ஜோடியா விளையாடுறவங்க போடணும்னா ஒழிஞ்சாங்க. அது அவங்க அவரு வாங்குற திட்டு அளவு கடந்த திட்டு. ம். எதிர்ல நாங்க ஆப்போசிட்டா ஆடுனா கூட நான் சரியா போடலன்னா, அவரு சரியா போடல எங்களையும் திட்டுவாரு. ம். என்னங்க இந்த காய வந்து இங்க போறத விட்டுட்டு எங்க அங்க சுத்தி சுத்தி போடுறீங்களேன்னு சொல்லுவாரு. அப்ப அவரு சத்தம்னா அவரு இங்க கத்துனாருன்னா சாரு 3 தெருவு தள்ளி கேட்கும். அவரு கோவப்பட்டு கத்துனாருன்னா, இங்க கத்துறது ரோடு வரைக்கும் கேட்கும். அந்த பயத்திலே வந்து எல்லாருக்கும் நடுங்கும் வந்து சரி, உங்கள வந்து பாட்டு மாஸ்டர் கேரம் போர்டுக்கு விளையாட விட்டாரு. அப்ப நீங்க சொல்லலையா? சார் பாட்டு கத்துக்கலான்னு. நான் அவர்ட்ட எதுவுமே நான் அவர்ட்ட வந்து அவர் என்ன செய்றாரு அதுக்கு நான் தலையாட்டிடுவேன் சார். அ. எதையுமே என்னுடைய கண்ட்ரோல் நான் வந்து ஏன்னா ம். ஒரு மிகப்பெரிய ஆளுகிட்ட தொடர்பு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ சென்னையில இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எவ்வளோ பெரிய இருந்தும், அவருக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு ஏதோ கடவுள் குடுத்துக்கிறாருன்னு சரி. அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமை. சரி. அதுல வந்து நம்ம கரெக்ட்டா இருந்துக்கணும். நம்ப வாயால ஏதாவது சொல்லி, சார் ஏதாவது தப்பா நெனச்சிட போறாங்கன்னு நெனச்சுட்டு, நான் எதுவுமே என்ன சொல்றாரோ வாங்க போவேன். சார் புரோகிராம் இருக்கு சார். ம். அப்ப நாளைக்கு வந்துருங்க. அப்படித்தான் நான் வச்சுப்பேனே சோ தவிர, கேரம் போர்டு ஆடும்போதெல்லாம் பாட்டு கிடையாது அப்ப. கேரம் போர்டு ஆடுனா பாட்டு கிடையாது. இது ரெகுலரா போயிட்டே இருந்துச்சு. அ. 12, 1 மணி வரைக்கும் போடுச்சு. அப்புறம் எனக்கு வெளியில கிளாஸஸ் வந்து நான் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனால, அ. சார்கிட்ட இது மாரி எங்க ஊருக்கு இந்த கிளாஸஸ்லாம் போ வேண்டியது இருக்கு. அ. நான் எடுத்துறேன் சார் சொல்லிட்டு நான் ஏன்னா ஒரு நாள் அவங்கள திட்டு என்னையே திட்டிட போறாரு. அந்த குருஸ்தானம் அந்த அந்த நான் பாட்டு வாத்தியார் சரி அவர் வாயில என்னன்னு அது எப்படி திட்டுவாருன்னு எனக்கு அது ஒரு பயம். ம். நம்ம அழகா சரி இது நம்மளுக்கு சரி வராது. சாரு மாரி விளையாடுற நம்மளுக்கு அந்த விளையாட்டே வேண்டாம். ம். சொல்லிட்டு அன்னையிலேருந்து சாருகிட்ட சொல்லிட்டு வரேன் சார். இப்போ இந்த 17ஆம் தேதி என் பையனுடைய பர்த்டே. சரி. இந்த ஜூலை 17. சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், ம். எனக்கு என் பையன் பொறந்த உடனே சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரி. சார் வணக்கம் சார். சார் அவரு என்ன பாட்டு மாஸ்டர்ன்னு தான் கூப்பிடுவாரு. இன்னைய வரைக்கும் விசு அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது. ம். அவர்ட்ட உள்ள அந்த அந்த மரியாதைன்னா அவர்ட்ட தான் சார் கத்துக்கணும். சரி. அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் கிட்ட இருந்து பார்த்ததுனால சொல்றேன். சரி. ஏதோ வெளியில இருந்து ஏதோ அவர பத்தி பேசுறாங்க, போறாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே எல்லாம் ஒரு பொய் தான். கிட்ட இருந்து சொல்றேன். அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நான் ஃபோன் அடிக்கிறேன் சாருக்கு. சொல்லுங்க பாட்டு மாஸ்டர் அப்படின்றாங்க. சார் இது மாரி பையன் பொறந்துருக்காங்க சார். நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா, அவரு 10 பேர் எழுதி எனக்கு அனுப்புறாருங்க. அதுல ஏதாவது ஒரு பேரு, "சார் நீங்களே ஃபைனல் பண்ணிடுங்க சார். என்னை எதுவுமே கேட்காதீங்க" அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, தான்சேன். ஓ சூப்பர். அக்பருடைய சபையில ஆ. தான்சேன் தான் மிகச்சிறந்த மியூசிஷியன் அவரு. கோர்ட் மியூசிஷியன் சொல்லுவாங்க. என்ன கோர்ட் மியூசிஷியன் அவர் பெரிய இசை வல்லுனர். தான்சேன் இன்னைக்கும் அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும். இசை தெரிஞ்சவங்களுக்கு. சொல்லுங்க. அதனால வச்சிருக்காரு. அது அதுக்கு சார் வச்சதுனால ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாரி நான் கேட்டு, படிச்சு அத தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாரி அக்பர் அது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான்சேன் வச்சேன்.
இப்போ என் பையன் பொறந்தது ஜிப்மர் பாண்டிச்சேரியில. ஆ. அங்க இருக்கும்போது அங்க பாண்டிச்சேரியிலேருந்து அங்க பாண்டிச்சேரியிலேருந்து சாருடைய அமைப்பு ஒண்ணு இருக்கு. அதுலேருந்து ஒரு தலைவர் வந்து ஒரு இதெல்லாம் சாக்லேட்டு, பழங்கள்லாம் ரசிகர் வச்சு மன்றமா இருக்கும். ரசிகர் மன்றம் அவங்க வந்து எனக்கு வந்து அ அந்த தட்டுல வச்சு பழம்லாம் குடுத்தாங்க. எனக்கு அது என்ன சொந்தக்காரலாம் பார்த்தாங்க. பரவால்ல சார் அங்கே எங்க இருந்தாலும் அவருடைய ஆசை என் பையனுக்காக இது மாரி செஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ம். அப்புறம் இங்க சென்னைக்கு வந்தோம். அப்புறம் அடிக்கடிக்கு என் பையன் பர்த்டேக்கு, என் பொண்ணு பர்த்டேவுக்கு, என் மனைவி பர்த்டேக்கு நாங்கலாம் கூட்டுட்டு போறது உண்டு. அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். மேடமும் வருவாங்க. ம். அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. இது மாரி எல்லாம் நல்லபடியா எங்களுக்குள்ள போயிட்டு பாட்டு இருக்கும்போது, கண்டினியூ ஆச்சு. பாட்டு மாட்டுன்னு கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சு. ம். என்ன நான் சொல்லிக் குடுக்கணுமோ, அப்புறம் கடைசி கட்டத்துல, மாஸ்டர் நீங்க இனிமேல் வந்து சொரமா சொல்லாதீங்க. தரனன்னா, தானனன்னா அப்படி சொல்லுங்க. நான் அத புடிச்சுக்கின்னு நான் வாசிக்கிறேன். தத்தகாரன்னு சொல்லுவாங்கல்ல. தத்தக்காரன்னு சொல்லுவாங்க அத. நீங்க அது மாரி சொல்லுங்க. நான் வந்து புடிச்சுட்டு வாசிக்கிறேன்னாங்க. அந்த அளவு கொண்டுட்டு வந்து வச்சேன். தரரரா பதனிசான்னு கரெக்ட்டா வாசிப்பாங்க. அப்ப வ அவங்க வந்து இந்த 5 வருஷத்துல நான் வந்து கரெக்ட்டா கொண்டுட்டு போன ரூட் சரிதான். நான் அவருக்கு கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கணும். எங்க நம்ம சொல்லிக் குடுத்தாலும் நம்ம ஒரு இஷ்டமா சொல்லணும். சாருக்கு சொல்லிக் குடுக்கும்போது நம்ம சரியா சொல்லிக் குடுக்கணும். ம். அதுல நான் ரொம்ப கவனமா இருந்து, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராகம் சொல்லிக் குடுப்பேன். ஓஹோ! ஆ. சார் அப்புறம் இந்த மலகரி சார், இது மாரி சங்கராபரணம், ம். இது மாரி தோடி, கல்யாணி இது மாரி இருக்கா? அப்படி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவரு இந்த மாரி பாடணும் சார், அப்படி பாடணும் சார். அந்த சொரச்சானத்தெல்லாம் கரெக்ட்டா பிடிச்சாரா? சுவாசத்துல கரெக்ட்டா பிடிப்பாருங்க. நான் பாட பாட அந்த சவுண்ட் கேட்டு, கல்யாணில எது பெரியம்மான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கட்டைய கரெக்ட்டா சாரு வாசிப்பாங்க. அவர் வாசிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய நம்ப வந்து ஆமா. அதுல ஏதாவது நம்ம பாடி ஏதாவது தப்பா நம்ப ஆயிடுமோன்னு நெனச்சுட்டு எனக்கே ஒரு ஒரு இதுவாயிடும். சினிமா பாட்டெல்லாம் கேட்டு, இந்த பாட்டு எந்த ராகத்துல இருக்கு அதெல்லாம் கேட்பாரா? எல்லாம் கேட்பாருங்க. சினிமா பாட்டு மாஸ்டர் இந்த பாட்டு எதுல இருக்கு? ஆ இது வந்து கானடால இருக்கிற மாரி இருக்கு. அவரே சொல்லிடுவாரு எல்லா பாட்டும். இது ஆ. கானடால இருக்கிற மாரி இருக்கு. இது வந்து அம்மா என்ற அழைக்காத வந்து கல்யாணில இருக்குது. ம். இப்படியெல்லாம் சாரே சொல்லுவாருங்க. ஆமா சார். அத வாசிப்பாரு உடனே. அதெல்லாம் உடனே வந்து வாட்சி பார்ப்பாருங்க. இது ம். ஏன் உடனே அவங்க அப்படி இப்படி வாசிக்கிறாங்க. இது எனக்கு வரல சார். அவர்ட்ட சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும் சார். அப்பதான் சார் அது கையில வரும். ம். இல்ல நானும் வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். வரல. ஆமா சார் உங்களுக்கு முன்ன விட இப்ப பிரமாதமா வந்திருக்கு சார். முதல்ல ம். அது மாதிரி இருந்துச்சு. இப்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதான் சார் அவரு என்ன பண்ணாலும் அவரு வந்து அவர் நல்லா வாசிப்பாரு. நெறைய இளையராஜா சாங்ஸ்லாம் வாசிப்பாரா? நல்லா வாசிப்பாருங்க. ம். எல்லார பத்தி பேசுவாருங்க. இளையராஜா சார் சாங்ஸ் பத்தி ரொம்ப பேசுவார் சார். ம். நல்லா அவங்க திறமைய பத்தி ரொம்ப பேசுவாங்க. ம். அப்புறம் நான் சில கேள்விகளையும் கேட்பேன். என்ன? சார் இது மாரி நீங்க படம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? யார் சார் நல்லா நடிப்பாங்க? அ. அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்போ யாரு வந்து நல்லா பேசுவாங்க? இந்த பார்க்காம யார் சார் டயலாக் எல்லாம் சொல்லுவாங்கன்னு சும்மா எனக்கு தோணுன கேள்வி கேட்டவுடனே, பிரகாஷ்ராஜ் நல்லா பார்க்காம சொல்லுவாரு. ராதிகா மேடம் கூட இப்போ நல்லா பார்க்காம அதாவது ஒரு தடவ பார்த்தாங்கன்னா, அப்படியே ஷார்ட்ல நடிச்சுருவாங்களாம். ம். அது மாரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சார். ம். ம். அப்படிங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லிட்டு அப்புறம் அவரும் சில ஏட்டிக்கு பூட்டிக்கான சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. அ. ஏன் சரிகம பனிசா வேற வார்த்தை ஏன் இந்த வார்த்தை தான் வைக்கணுமா? ஏன் வேற வார்த்தை வச்சா என்ன? ம். ஏன் இது சா, ரி, க, ம, ப, த, நீ வச்சாங்கன்னு கேட்பாங்க சார். இது மாரிலாம் கேள்வி கேட்டா நான் என்னது எனக்கு ஒண்ணும் தெரியல சார்ன்னு அப்படின்னு அவரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நீங்க பாட்டு சொல்லிக் குடுக்கும்போது, பக்கத்துல பூர்ணிமா உட்கார்ந்து சமயத்துல கவனிப்பாங்களா? ஒரு தடவ வந்து அவங்க சார பார்க்கறதுக்காக ரூமுக்கு வருவாங்க. கதவ திறப்பாங்க. அ. நான் சொல்லிக் குடுக்கும்போது, சாரு வந்து அவர மீறி கண்ண மூடிக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அ. அதுவரைக்கும் நாங்க கதவு சத்தம் கேட்ட உடனே நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன். மேடம் நிப்பாங்க. ம். அப்புறம் நானும் சார பார்ப்பேன். நான் பாட்டு சொல்லிக் குடுக்காம அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பேன். சார் பாடி கீடி முடிச்சுட்டு கண்ண தொறந்து பார்த்த உடனே மேடம் அப்படி நிப்பாங்க பின்னாடி. மேடத்த பார்ப்பாங்க. அப்புறம் மேடத்துக்கு ஏதோ பேசுவாங்க. சார் என்ன இல்லங்க எப்போ பாட்டு முடிக்கிறீங்க? வேற ஒரு விஷயம் இல்லன்னு அப்புறம் அவங்க பேசுவாங்க. ம். இல்லம்மா ஒரு 10 நிமிஷம் பாட்டு முடிச்சுட்டு வரேன். மேல தான் சாப்பிட வரேன். சொல்லிட்டு அப்புறம் மேடம் போயிடுவாங்க. அப்புறம் நாங்க எங்குள்ள கன்டின்யூ ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகன்னா உடனே ஸ்நாக்ஸ் எனி டைமே எனக்கு ஸ்நாக்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. ம். டீ குடுத்துட்டே இருப்பாங்க. மேடம் எதுக்கு டீ? ஏன் ஸ்நாக்ஸ்? அங்க ஒரு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆமா, அவரு வந்து ஒரு 6, 7 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஆமாங்க சார். இது நம்ம ஆளு பவுனு தான் மாரி ஒரு 6, 7 படத்துக்கு போட்டிருக்காரு. அதெல்லாம் எப்படி போட்டீங்க? அந்த அனுபவத்தெல்லாம் உங்கட்ட சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறாரு. எப்படி போட்டாங்கன்னா, அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஏதோ மியூசிக் நல்லா வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு மியூசிக் நாலேட்ஜ் நெறைய இருந்திருக்கு சாருக்கு. ம்.
அவங்களால வாசிக்க முடியலனாலும் என்ன பண்ண நல்லா வாசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு, ம். தத்தகாரத்துல சார் சொல்லுவாங்க. ம். ஒரு பாட்டு வருதுன்னா, பல்லவி, பீஜியம், சரணம், பீஜியம், சரணம். அப்படியே வாயாலே எல்லாத்தையும் ஒ ஒ ஒ தன்னன்னா சொல்லிட்டு, அப்புறம் இந்த பீஜம் வாசிங்க, உடனே நோட் எழுதுங்க, பீஜம் இதான் வாசிங்க, இந்த பீஜத்துக்கு இந்த ஃப்ளூட்ட போடுங்க, இந்த வயலின போடுங்க, எல்லாமே வாயால சொல்லி அவர் பக்காவா யார் பக்கத்துல அசிஸ்டன்ட் எழுதிட்ட உடனே ஒரு பாட்டு ஆர்டிஸ்ட்ட கூப்பிட்டு, ம். இத பாடுங்கன்னு சொல்லிட்டு, இது மாதிரி தான் ஒவ்வொரு சாங்ஸ் வந்து சார் போட்டதா வந்து ஓ! என்கிட்ட வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவாங்க. ஆ. எதுவுமே மறைமுகம் கிடையாது. ம். ஆனா நாலேட்ஜ்ன்னா அப்படிப்பட்ட நாலேட்ஜ் இப்படிப்பட்ட ஒரு நாலேட்ஜ் சினிமாக்கு எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டாரு அவரு? அவரா கற்பனையா வந்து ஒரு படத்த பார்த்தாருன்னா, அப்பலேருந்து எல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. அப்படி சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் அனுபவம் தான் சார். இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன போகணும், எல்லாம் நம்ப பண்றது தானே. நம்ப ம். திங்க் பண்றது தானே. இந்த இடத்துல இந்த மியூசிக் போட்டா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போடலாமா? அதுக்கு நான் அவர் கேட்பாராம் எல்லாம் அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கேட்பாரு சார். இது இங்க போடுங்க. அது அது நல்லா இல்லையா? இங்க போடுங்க. அவரு வேலை வாங்குறதுல சார் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து விடமாட்டாரு. ஒரு நல்லா வரணும்னா அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. நல்லா ஒரு விஷயம் வரணும்னா, அவ்ளோ தரம் அந்த வேலை வாங்குவாங்க, அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட. அப்படி உருவாக்கணும் தான் அப்படி உருவாக்கணும் சொல்லியிருக்காரு. தான் ஒவ்வொரு படமும் அப்படின்னு என்ட்ட சொன்னாங்க. சரிங்க சார். சரி சாந்தானு உருவாரா அப்பப்ப? அ இது இன்னொன்னுன்னா சாந்தனு சாருக்கும் வந்து நான் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, கொரோனா பீரியட்ல. நான் சார்கிட்ட போம்போது கொரோனா பீரியட்ல போனேன். சாந்தானு பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்லுவாரா? அவர் தனி கிளாஸா? சாருக்கு வந்து ஒரு நபர் கீழ முடிச்சுட்டு, ம். சாருக்கு வந்து சாந்தனு சாருக்கு அப்புறம் வந்து 1 ஹவர் ஒரு சாருக்கு 4:30லேருந்து 5:30ன்னா 5:30லேருந்து 5:45லேருந்து 6:45 அப்படி. நான் மேல 2nd ஃப்ளோர்ல போயிட்டு நான் எடுப்பேன். அவங்க பிரமாதமா பாடுவாங்க சாந்தன் சார். ரொம்ப நல்ல நல்ல குரலு, வாய்ஸா? நல்ல வாய்ஸ், பிரமாதம், நாலேட்ஜ் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நல்ல கதை அவருக்கு அமையல. எல்லாமே நல்லா நெறைய அவரு நல்ல ஆக்டிங் சார். ம். சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரால வெளிய வர முடியாதுன்னு எல்லாம் சொல்லுங்க. வெளில வர முடியல அப்படியெல்லாம் கிடையாது. அவரு வந்து என்ன படம் வருதோ அத வந்து நடிச்சுட்டு போயிட்டே நல்ல கதை வந்துச்சுன்னா, அவர அடிச்சுக்கவே முடியாது. நாளைக்கே வந்து எங்கேயோ போயிடுவாரு. யாருக்கு எந்த நேரம் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ம். மிகப்பெரிய ஏன் சார் புலிக்கு பொறந்தது பூனை ஆகுமா? ம். அவருக்கு அவ்ளோ நாலேட்ஜ். அவரும் வந்து கதை ரைட்டிங் அது மியூசிக்கு கீர்த்தியும் வருவாங்களா? அவங்க அவங்க வந்து அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல ரொம்ப தங்கமானவங்க. நாங்கலாம் போம்போதெல்லாம் அதான் எதுவுமே என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, "என்னங்க இந்த வேலை சமயத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு ஏதாவது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. அவங்களுடைய முயற்சிக்கு, அவங்களுடைய இவ்வளோ வளர்ச்சிக்கு எல்லாம் காரணம், சாருடைய வளர்ச்சிக்கு காரணம் பூர்ணிமா மேடம். சாந்தம் அவரு வளர்ச்சிக்கு காரணம் கீர்த்தி மேடம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவ்வளோ ஒரு அவ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்கள நம்பி எத்தன பேர் அங்க வேலை செய்றாங்க, எத்தன பேர் அங்க டிரைவரு, எத்தன வேலைக்காரங்க, அத்தனை பேருக்கும் அவங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு, சம்பளத்த குடுத்துக்கிட்டு, இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயம் வந்து அவர மாரி சினிமா துறையில அவர் கூட இருந்ததுக்காக சொல்லல. நானும் எத்தனையோ பேர்கிட்ட பழகியிருக்கிறேன். நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவர் சினிமால மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரணும்னு ஆசைப்பட்டாரா? கண்டிப்பா சார். அடிக்கடிக்கு அங்க நான் கிளாஸ்க்கு போம்போதெல்லாம் டிஸ்கஷன் நடக்கும். ம். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஏதோ ஸ்கிரிப்ட் வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்க படம் வந்து மறுபடியும் ஒரு நல்ல படமா குடுக்கணும். நல்ல கதையெல்லாம் ரெடி பண்ணி அது நல்ல படமா குடுக்கணும்னு எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. படம் வேலை ஆரம்பிச்சுட்டு படம் வேலை ஆரம்பிக்கணும். படத்த இது கொண்டு எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. வர்றவங்க அத்தனை பேர்ட்டயும் சொல்லுவாங்க. படம் பண்ணணும் அப்படின்னு. அது நல்ல கதை. ஆனா நல்ல கதை தயார் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். நல்ல கதை நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல கதை ஒண்ணு இருக்கு. படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ புரொடியூசர் வந்து பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாரு பெரிய ஃபங்ஷனுக்கு போனாங்க. அப்புறம் வெளியூருக்கு அடிக்கடிக்கு வெளியூருக்கு போவாங்க. அடிக்கடிக்கு ஃபங்ஷன்லாம் போவாங்க. மத்தபடி இது மாதிரி ஒரு செய்திக்கு வந்து நான் எதிரே பார்க்கல. அவரு நெறைய டியூன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரா? எக்கச்சக்க டியூன். அவர் வந்து டெய்லி அது கம்போசிங்ன்னு ஒரு டீம் இருக்கு. ஆ. என் பாட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஆ. ஒரு தபேலா, ஒரு ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு டெய்லி கம்போசிங் பண்ணுவாங்க. புது புது டியூனா போடுவாங்க. போட்டு ரெடி போட்டு பண்ணி எல்லாத்தையும் ஆடியோல ஏத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அடுத்த படத்துக்கு ஏதாவது நல்ல பாட்டா குடுக்கணும், நல்ல சாங்ஸா குடுக்கணும்னு அதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. நல்ல டியூன் வர வரைக்கும் விடமாட்டாங்க. பல்லவி போடுவாங்க. அப்புறம் அ லிரிக்ஸ் அவர மாரி எழுத முடியாது லிரிக்ஸ். ம். பாட்டு அவரு தான் எழுதுவாரு சாரு. ம். எங்க இருந்தா லிரிக்ஸ் வருமோ தெரியல. அப்படியே கொட்டும் அருவி மாதிரி. வார்த்தைகள் வந்து சார மாதிரி எல்லாம் வந்து அவ்வளோ வார்த்தை மாதிரி அவரெல்லாம் பிடிக்கவே முடியாது.
எல்லாத்தையும் வர்றவங்களுக்கு பூரா எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் என்னன்னா, சார் அங்க வேலை செய்றாங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஊருக்கு டிரைவரு யாரோ ஒருத்தர் ஊருக்கு போனார். சார் இது மாரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரு சார்கிட்ட இருந்த பணத்த இந்தாங்க வச்சுக்கங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துருங்க சொல்லிட்டு சார்கிட்ட இருந்த பணம் குடுத்தாரு. நான் குடுத்தேன்னு அ அக்காட்ட சொல்லிடாதீங்க. நீங்க அக்கா குடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. இத நான் நேரா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சார் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டே இருப்பாரு சார். எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனுஷன்னா அவரு தாங்க. எல்லாத்தையும் எவ்வளோ இருக்கு விஷயங்கள். கிட்ட இருந்து பார்க்கும்போது நம்ம அவ்வளோ அவரு வந்து இந்த அளவுக்கு திடீர்னு காலையில செய்தி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அன்னைக்கு. கேட்ட உடனே அப்படியே எங்க போட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு? பாண்டிச்சேரி கிளம்பி எல்லாம் வெளியில கதவு போட்ட நேரம் அது மாரி எனக்கு ஃபோன் ஒண்ணு வந்துச்சு. என்னங்க இது மாரி, என்னங்க சும்மா இருங்க அப்படின்னு அவங்கள நான் ஃபோன் பண்ணவங்கள சொல்லிட்டு டிவிய போட்டு பாருங்க முதல்ல. பார்க்குறேன் எனக்கு வந்து அப்ப கண்ணே ஆமா, உடம்ப அவரு சரியா கவனிக்காம விட்டாரா? பெர்ஃபெக்ட்டா அவர மாரி உடம்ப கவனிக்கிறவங்க யாருமே இல்ல சார். கரெக்ட்டா அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. அந்தந்த நேரத்துக்கு எல்லாமே எடுத்துப்பாரு சார். இந்த மீடியாவுல பார்க்கும்போது எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். அது வந்து என்னன்னா பேசலான்றது அதாவது பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைய தவற ஏதோ அவங்க அது சரியில்ல, இது சரியில்ல, அது சரியில்லன்னா எப்படி சார் அது வந்து எப்படி அவங்களால பேச முடியுது? ஏதோ அவங்க ஒரு இதுக்காக, அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக ஏதோ டிவி வெளியில இட்டு 4 பேர் பார்ப்பாங்க. அது பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம கூட இருந்து பார்த்தவங்க நாங்கலாம். அது மாதிரியான ஒரு குடும்பம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சினி துறையில. அவருக்கு வருத்தங்கள் இருந்தது. அதாவது ஏதாவது சொல்லியிருக்காரா? உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? எனக்கு இந்த மாரி வருத்தம் இருக்குப்பா அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? எந்த என்னைக்காவது? வருத்தம் வந்து என்னைக்கிட்ட எத பத்தியும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எதையுமே சொல்ல தனிப்பட்ட மாட்டாங்க. எனக்கு இந்த மாரி வருத்தம் இருக்கு. எத பத்தியும் என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அ. நானும் போனேன்னா, அப்புறம் சைலன்ட்டா உட்காந்துருவேன். சார் சைலன்ட்டா இருந்தாங்கன்னா, நான் சைலன்ட்டா இருப்பேன். பேசுனாங்கன்னா நான் பேசுவேன். இப்படிதான் எந்த விஷயமுமே என்கிட்ட வந்து இது மாரி அ அவருக்கு ஒரு பேரன் ஒருத்தன் இருக்கிறான். இவான். அ. அவன் தான் வந்து அவருக்கு ரொம்ப உயிர். ம். கடைசி வரைக்கும் ரொம்ப உயிர். ம். ரொம்ப அவர் வந்து அவன் ஃபோன் கால் அந்த மேடம் அவங்க அந்த மேடம் பண்ணிட்டாங்கன்னா போதும், உடனே ஃபோன் கால்ல பேசுவாரு அப்படியே. ம். அங்கேருந்து பேசுவாரு. "ஏய் எப்படிடா இருக்க?" அவ்வளோ குஷியாயிடுவாரு அந்த இது. அவன் தான் கடைசி வரைக்கும் அவன் வந்து வந்து பொறந்த உடனே அவன வந்து அப்படி என்னான்னா தேவையோ அத்தனையும் வீட்டுக்கு வாங்கி போட்டாங்க. பேரனுக்காக. ஏன்னா வெளியூருக்கு போனாலும் பேரனுக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆஹ. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பேரன் மேல பேரன் மேல. அவ்வளோ பேரன் மேல அவ்வளோ ஒரு உயிரா இருந்தாங்க. அது கடைசில நான் அன்னைக்கு காலையில நான் போம்பொழுது, உள்ளார என்ன உள்ளார போனோனே போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் நான் ரொம்ப மாலையெல்லாம் எடுத்துட்டு போம்போது எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. போம்போது அப்ப வெளில இருந்தாங்க சார் அவங்க பாட்டு மாஸ்டர் சொன்னாங்க. உள்ள இருந்தாங்க. அவரு பாட்டு மாஸ்டர் உடனே போய் மாலை போட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வந்து பூர்ணிமா பார்த்தாங்களா உங்கள? உட்காந்து பார்த்தாங்க. சாந்தன் சார் நான் கட்டி சாந்தன் சார் அவர பார்த்து இது மாரி கை புடிச்சு அவரு மேல கட்டி எனக்கு அப்புறம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நொடிஞ்சுட்டாரு சார். எனக்கு ரொம்ப வந்து வேதனைன்னா வேதனை அப்படியே சார் அப்படியே அப்படியே பார்க்கும்போது அப்படி பார்த்த மாரியே இருக்கு சார் அப்படியே. ம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு வருத்தம், மன வருத்தம். அப்புறம் அந்த இவான் கேட்டாப்புல அங்க சொன்னாங்க, இவான் பேரன், "ஏன் தாத்தா கீழ படுத்துட்டு இருக்கிறாங்க? மேல தானே படுப்பாங்க. ஏன் கீழ படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு?" அந்த குழந்தை வந்து அவன் சொல்லி கேட்டுருக்கான். கேட்ட உடனே அதுக்கு நம்பலாம் கேள்விப்பட்ட உடனே அப்படியே என் தாத்தா அ கீழ படுத்துருக்காங்கன்னு. ஏன் தாத்தா கீழ படுத்துட்டு இருக்கிறாங்க? மேடம்னு சொல்லி வந்து அவ்வளோ ஒரு அன்னைக்கு ஃபுல்லா அவங்க எல்லாரையும் அந்த பார்த்து புள்ளைக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்த முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவன் இவானுக்கு தாத்தான்னா உயிரு. சா பாக்கியராஜ் சாருக்கு வந்து இவான்னா உயிர். அப்படிதான் போயிட்டு இருந்த காலகட்டத்தில, இந்த மாரியான ஒரு சூழ்நிலை வந்து இது மாரி ஆயிடுச்சேன்னு இவானுக்கு என்ன வயசு இருக்கும்? 2 2 வயசு முடிஞ்சு நடக்குதுன்னு நெனைக்கிறேன் சார். இப்ப 2 வருஷம் முன்னாடி தான் பொறந்தாருங்க. அவரு அந்த நல்ல அவனும் மியூசிக் எது போட்டாலும் டான்ஸ் ஆடுவாப்புல்ல. தாத்தா மாதிரியே ஞானம். மியூசிக் போனா பாடுவாப்புல்ல, டான்ஸ் ஆடுவாப்புல்ல, நல்ல ஞானம். பாட்டு கிளாஸ்லயே வந்து டான்ஸ் ஆடுவான். ஆ எங்க கிளாஸ்ல டான்ஸ் ஆடுவான். நான் வந்து ஒரு கெஞ்சரா ஒண்ணு இருக்கு. அத வச்சுன்னு வாசிக்கும்போது டம் 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 அடிங்கன்னு சொல்லுவாப்புல்ல. என்ன டம் ம். டம் அடிங்க டம் டம் அடிங்கன்னு சொல்லுவான். அப்புறம் பாட்டு மாஸ்டர் டம் டம் அடிங்க சார் அவ்வளோ குஷியா இருப்பாங்க. ம். அவன் வந்தா தான் குஷியா இருப்பாங்க. இது மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது, இனிமே எங்களுக்கு வந்து அவரு சார் இருக்கிற எல்லாருக்குமே அங்க வந்தவங்க ஃபுல்லா ஆமா, அப்புறம் நீங்க வந்து ஃப்ளூட்டு, நாதஸ்வரம் 2மே வாசிப்பீங்க இல்லையா? நான் 2மே வாசிப்பேன் சார்.
ஃப்ளூட்டு, நாதஸ்வரம் இப்போ கூட ஃப்ளூட்டெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல வாசிச்சுட்டு இருக்கிறேன். ம். நாதஸ்வரமும் கல்யாண கச்சேரியில் வாசிச்சுட்டு இருக்கிறேன். 2மே வாசிப்பீங்க. 2மே வாசிச்சுட்டு இப்போ அடையார் மியூசிக் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மியூசிக் காலேஜில் வந்து அங்கே பாட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, இது ஓகே. மாதிரி போகிற கட்டத்தில் வந்து சாரு என் கூட வந்து இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். சாரு வந்து இதுவரைக்கும் எந்த ஆப்ஷன் நான் சாருக்கிட்ட வச்சது இல்லை. நான் எது கேட்டாலும் செய்வாங்க, அது வேற. நானும் எதையும் எதிர்பார்த்துட்டு நான் போனதில்ல. ஆனா சார் எங்கேயே இருந்தா இருக்கிறாங்க. ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு பலம். பலமா இருந்துச்சு. அவருடைய இறைவன் வந்து அவர் ஆத்மா வந்து சாந்தி அடைறதுக்கு எல்லாருமே ரொம்ப அவரை வந்து நாங்க வந்து வணங்குறோம். டெய்லி அவர் நினைக்காத நாளே கிடையாது. படுக்கும்போதெல்லாம் அவர் நம்ம நினைப்போம். எழுந்திருக்கும் போதும் நினைப்போம். அவர விட்டு எட்ட வரும்போது, சரி இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் போய்க்கலாம். என்ன இப்போ நம்ம பாட்டு கிளாஸ் தானே சாரு சரிங்கன்ட்டாரு. நாம வெளில வந்துட்டோம். வெளில வந்து போறதுக்குள்ளார இது மாரி நடந்த உடனே என்ன நீங்க பண்ணுவீங்க? ஸோ டைரக்டர் பாக்கியராஜ் பத்தி பல விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். வாவ் தமிழா சேனல் மூலமா இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு அளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ.